கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 2:18. Matthew 2:18. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. என்ன? புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவில் கேட்டுச்சு. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவளுக்கு ஆறுதல் சொல்லாதபடி நடந்ததுன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். எப்போ? 586 வருஷங்களுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன். எப்போ? இஸ்ரவேல் தேச மக்கள் அசிரியர்களால் பிடிக்கப்பட்டு தெற்கு தேசமாகிய யூதேயா பாபிலோனியர்களாக 3 முறை 605 கிறிஸ்துவுக்கு முன், 597, அதற்கு பின்பாக 586வது வருஷம் 3வது முறை மொத்தமும் எருசலேம் இடிக்கப்பட்டு எல்லாம் அப்படியே சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனியர்களுக்கு அவர்களால் சங்கிலிகளால் கட்டப்பட்டு 1000 மைல்களுக்கு பின்பாக கொண்டு போனப்பட்டாங்க. அப்பொழுது எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் எரேமியா 31:15 பாருங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ஏன்னா அந்த பட்டணத்தில் இருந்தால் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அப்பொழுது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனொன்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதாவது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, அதனால நீங்கள் இப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார். இப்பொழுது ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே மத்தேயு எழுதி இதை தான் இங்கே நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆவிக்குரிய முறையில் இதேது நடைபெறுகிறது. இங்கே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் இழந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகிறீங்க. இல்லை, அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வருவாங்க. உங்களுக்கு கர்த்தர் வந்து உங்களை விடுதலை செய்வார் என்று சொல்லும் வண்ணமாக உங்களுடைய தீர்க்க தரிசனம், அவருடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் வண்ணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் நடைபெற்றது. அதுதான் இந்த தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறினது. இதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்போது எருசலேமை பார்த்து மத்தேயு 23வது அதிகாரம் 37லேருந்து 40 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடன் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ மரம் உங்களை சேர்த்து கொள்ள இருந்தேன், ஆனால் உங்களுக்கே மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் நடைபெற்றது. அப்போ நீங்கள் நினச்சிங்க இதுதான் இந்த தீர்க்க தரிசனம், இப்போ ராமாவிலேருந்து கூட்டு போகிறாங்க, ராகேல் பிள்ளைகளுக்காக அழுகிறான்னு. இல்லை இல்லை இல்லை, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு அவங்க தங்களுக்கு ஆறுதல் செய்யாதபடி ஒருவர் இல்லாதபடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன, உங்களுடைய அழுகையும் உங்களுடைய கூக்குரலையும் மாற்றுவார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பாரு. உங்களை தேவனுக்கு ஒரு உகந்த பாத்திரமாக மாற்றி உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லப்பட்டது. அது நிறைவேறும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் வருகையில் அநேகர் கொலை செய்யப்படுறாங்க, அநேகர் ஒன்றுமில்லாமல் போகிறாங்க. உங்களுக்கு இப்பொழுது ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது. எப்படி பழைய காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் இப்படி ஒரு காரியம் இல்லாமல் இருந்ததோ, அதே போல் இப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதெல்லாம் கர்த்தர் சொன்ன காரியம், அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் தான் என்ன பார்க்குறீங்க?
இவர்தான் ராஜா, இவர்தான் வரப்போவதாய் கர்த்தர் சொன்ன அந்த ராஜா, இவர்கிட்ட தான் உங்களுக்கு ஆறுதல் உண்டு, இவர்கிட்ட தான் உங்களுக்கு மீட்பு உண்டு, இவர்கிட்ட தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டா என்பது நிறைவேறுகிறது என்று சொல்லும் வண்ணமாக இங்கே நாம் ஒரு நிறைவேறத்தை பார்க்கிறோம். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிற மக்களுக்கு மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிய கிருபையின் மூலமாய் ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் உண்டு என்றால் அது நீர் ஒருவர் மாத்திரமே. அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம் நாமத்தை போற்றுகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.